வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய ஹிட்லிஸ்ட் சீரீஸில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது பயோசார். ஹிட்லிஸ்ட் சீரீஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை மையமாக வச்சு நான் ஒரு 200 டாபிக் நான் பண்ண போகிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நான் பண்ண போகிற டாபிக் பயோசார். பயோசார்னா என்ன? பயோசாருங்கிறது ஒரு சார்கோல் லைக் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? சார்கோல் நமக்கு தெரியும். ஸோ சார்கோல் மாதிரி இருக்கிற ஒரு பொருள் தான் பயோசார். இந்த பயோசாரை எப்படி தயாரிக்கிறது? நம்ம ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சரல் விவசாய கழிவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு காடுகளில் இருக்கிற கழிவுகளாக இருக்கலாம், சும்மா அது மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், இதெல்லாமே நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், ஃபாரஸ்ட் வேஸ்ட், இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சரில் அதெல்லாம் எரிச்சிருங்க. சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எரிக்கும் பொழுது ஆக்சிஜன் இல்லாமல் எரிக்கணும். அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் ஆக்சிஜன் இல்லாமல், சரிங்களா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நல்ல ரொம்ப ஒரு ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் இந்த ஆர்கானிக் மெட்டீரியலை நம்ம எரிச்சிடலாம். அப்படி ஆக்சிஜன் இல்லாத ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம எரிக்கும் பொழுது, ஒரு ஹை டெம்பரேச்சரில் எரிக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த பயோசார் கிடைக்கும். சார், எதுக்கு நான் ஆக்சிஜன் இல்லாமல் நான் வந்துட்டு எரிக்கணும்? அப்படியே ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி சும்மா ஒரு ஓரமாக கொளுத்தி விட்டுறேன். நம்ம குப்பையெல்லாம் கொளுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகி கொளுத்துற மாதிரி நான் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறேனே. கொளுத்தி விடலாம். என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்கள் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழைய மரம் எடுத்துக்கோங்க, பழைய செடி, ஒரு மரம் விழுந்துருச்சுங்க, அது ஒரு வேஸ்ட்டு தானே. இந்த மரத்தை நீங்கள் எரிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த மரத்தில் ஸ்டோர் ஆகியிருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே வந்துடும். என்னது, மரத்தில் கார்பன் டை ஆக்சைடா? ஆமாம், ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இந்த செடி கொடிகள் எல்லாமே, இந்த செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அதன் மூலியமாக தான் உணவு தயாரிக்கிறது. இந்த ப்ராசஸில் தான் அது ஆக்சிஜனை வெளியே விடும். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா இந்த பிளான்ஸாக இருக்கலாம், ட்ரீஸாக இருக்கலாம், இது நிறைய ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடு எடுத்து உள்ளே வச்சுருக்கு. ஒன்ஸ் இந்த மரம் செடியெல்லாம் வயசாகி இறந்து போயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கூட குட்டி குட்டி பாக்டீரியாலாம் அதை போய் டீகம்போஸ் பண்ணும். அதை டீகம்போஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். சரிங்களா? அதே சமயத்தில் நீங்கள் எரிச்சிங்கன்னு வைங்களேன், சும்மாவே ஒரு காஞ்ச இலை, காஞ்ச செடி, காஞ்ச மரத்தை நீங்கள் எரிக்கிறீங்க. எரிக்கும் பொழுதுமே ஆக்சிஜன் இருக்கும்போது எரிச்சிங்கன்னா அது நிறைய அதை ஸ்டோர் பண்ணியிருக்கிற எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போயிடும். அண்ட் மிச்சம் இருக்கிறது வெறும் ஆஷஸ் மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு சாம்பலும் அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடில் ரிலீஸ் ஆகியிருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இம்பார்ட்டண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அதிகமான கார்பன் டை ஆக்சைடு தான் வந்துட்டு குளோபல் வார்மிங், இந்த வெப்பநிலையை வந்துட்டு அதிகப்படுத்துது. ஸோ ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாக இருக்குது. இந்த மரத்தில் ஸ்டோர் ஆன கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது இன்னுமே குளோபல் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும். ஸோ நம்ம இப்போ ஆக்சிஜன் இல்லாத ஒரு என்வாயன்மெண்ட்டில் இந்த காஞ்சி போன இலைகளாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், அதை நம்ம வந்து எரிக்கும் பொழுது நமக்கு இந்த சார்கோல் கறி மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன் சிக்னிஃபிகண்ட்? இந்த அவுட்புட், இந்த கறி மாதிரி இருக்கிற சார்கோல் இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த இமேஜில் பார்க்கலாம். அந்த சார்கோலில் எல்லா கார்பன் டை ஆக்சைடும் உள்ளே லாக் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆக்சிஜன் இருக்கும்போது எரித்தோம்னா எல்லா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுது. ஆக்சிஜன் இல்லாத போது எரித்தோம்னா இந்த என்டையர் ஆர்கானிக் மெட்டீரியல் ஒரு கறி துண்டு மாதிரி, சார்கோல் மாதிரி உங்களுக்கு கெட்டியாக ஒரு சாலிட் ஃபார்மில் அவுட்புட் கிடைக்கும். அந்த சாலிட் ஃபார்ம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்பன் டை ஆக்சைடுமே உள்ளே லாக் ஆகியிருக்கு. அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், அது வெளியே ரிலீஸும் ஆகாது. நீங்கள் அப்படியே அந்த சார்கோலை ஓரமாக தூக்கி போட்டிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 100 வருஷத்துலேருந்து ஒரு 1000 வருஷம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல் அப்படியே தான் இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு லாக் ஆகி தான் இருக்கும், அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராது. ரைட்? அப்போது இதை தான் நம்ம கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்னா டெக்னிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பனை நம்ம கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே என்ன, ஏன் இதை வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனோட நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காஞ்ச மரம் அது என்ன ஆகும்? அந்த காஞ்ச மரம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து நீங்கள் எரிக்காதீங்க. இங்கே சாயிலில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே போய் அந்த காஞ்ச மரத்தை சாப்பிட்டு இருக்கிற கார்பன் எல்லாம் வெளியே விட்டுரும். பட் நம்ம இப்படி ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் பேர்ன் பண்ணும் பொழுது அந்த வெளியே போக வேண்டிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம். அதனால் இந்த பயோசார் ஹெல்ப்ஸ் இன் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் நம்ம சொல்லலாம்.
சரி, வேறு ஏதாவது ஹெல்ப் இருக்கா அந்த கார்பன் இந்த பயோசார் மூலியமாக? நிறையா இருக்குது. இந்த பயோசார் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சார்கோல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே சார்கோல் அளவுக்கு ரொம்ப சாலிடியாக இருக்காது. சரிங்களா? இதில் நிறைய போரஸ் இருக்கும், நிறைய ஓட்டைகள் இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இமேஜின் பண்ணுங்களேன், நிறைய ஸ்பாஞ்ச் மாதிரி குட்டி 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 நிறைய ஓட்டை இருக்கும், ஹைலி போரஸ். இதை என்ன பண்ணலாம், இந்த சார்கோலை நம்ம மணலோட மிக்ஸ் பண்ணலாம், அதாவது சாயிலோட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் விவசாய நிலத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சார்கோலையும் மேலே போட்டு நம்ம டில்லிங் பண்ணும் பொழுது அது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுடலாம். ஸோ ரெகுலர் சாயில் இருக்குது, சார்கோல் இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுருங்க. ஸோ இதனால் என்ன லாபம், இந்த சார்கோலில் நிறைய ஸ்பாஞ்ச் மாதிரி நிறைய கேப் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் வந்துட்டு விவசாய நிலத்தில் நீங்கள் தண்ணியை ஊற்றும் பொழுது இந்த சார்கோல் அந்த தண்ணியை நல்லா ஹோல்டு பண்ணிக்கும். சரிங்களா? அந்த தண்ணியை நல்லா ஹோல்ட் பண்ணும். ஸோ வாட்டர் ரிட்டென்ஷன் வில் இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சார்கோலில் நிறைய கேப்ஸ் இருக்கிறதுனால இந்த கேப்ஸ்லாம் நிறைய மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நடக்கும். நிறைய பாக்டீரியாஸ், நிறைய மற்ற மைக்ரோபியல் நுண்ணுயிர்கள் எல்லாம் நிறையா வளரும். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி சாயிலில் அதிகமாகும் பொழுது சாயிலுடைய ஃபர்டிலிட்டி அதிகமாகும். இப்போ சாயில் ஃபர்டிலிட்டி அதிகமாகிடுச்சுன்னா க்ராப் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ விவசாயிகளுக்கும் இது நலன் கொடுக்கும். நீங்கள் நாட்டுக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் பொழுது, அதிகமான ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது நம்ம நாட்டுக்குமே ஒரு ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, தண்ணியை மட்டும் அது ஹோல்ட் பண்ணாது, மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் ப்ரொமோட் பண்ணும். அதனால் சாயில் ஃபர்டிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டுமே அதிகமாகும். அது மட்டும் இல்லை, இந்த பயோசார் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனையுமே கம்மி பண்ணுதுங்கிறாங்க. அது எப்படி பயோசார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணோம்? இங்கே பாருங்கள், கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் புரியுது, இந்த அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, ஃபார்ம் வேஸ்ட்டு, ஃபாரஸ்ட் வேஸ்ட்டெல்லாம் நம்ம சார்கோலாக மாற்றுறது புரியுது. ஆனால் எப்படி பயோசார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணோம்? அதுக்கு நம்ம இந்த பேடி ஃபீல்டு, நம்ம இந்த அரிசி நெல் விவசாயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அப்போ நீங்கள் கிராமத்தில் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபீல்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இந்த நெற்கதிர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியில் நிற்கும், நிறைய வாட்டர் லாகிங் பார்ப்பீங்க. இந்த நீங்கள் ரைஸ் ஃபீல்டு, பேடி ஃபீல்டு, நீங்கள் நெற்பயிர்கள்லாம் நீங்கள் போய் பாருங்களேன், நீங்கள் கூகுளில் கூட போய் பாருங்களேன். நிறைய ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படும். 1 கிலோ அரிசி விளைய வைக்கிறதுக்கு 2000 லிட்டர் தண்ணி தேவைப்படுதான். 1 கிலோ அரிசிக்கு 2000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இங்கே நிறைய வாட்டர் லாகிங் இருக்கும். தண்ணியில் உங்களுக்கு அந்த நெல் கதிர் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது பாதி தண்ணியில் மூழ்கி இருக்கும். ஸோ தண்ணி அதிகமாக தேவைப்படுது. சரி, தண்ணி அதிகமாக தேவைப்பட்டாலும் என்ன பிரச்சனைனா சில பாக்டீரியா இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இல்லாத சிச்சுவேஷனில் மட்டும் வளரும். இப்போது இந்த ஒரு இமேஜை பாருங்கள். நம்ம ஒரு சாயில் எடுத்துக்கலாம். இதில் அந்த ரைஸ் கிராப்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ரைஸ் கிராப் நம்ம பாதி தண்ணியில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்படி தண்ணி மூழ்கி இருக்கும் பொழுது மேலே இருக்கிற அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதால் இந்த தண்ணிக்கு கீழே போக முடியாது. ஏன்னா தண்ணி ஒரு சீலிங் மாதிரி வச்சுருக்கு. அப்போது இங்கே உள்ளுக்குள்ளே ஆக்சிஜனே இருக்காது. அப்போ ஆக்சிஜன் இல்லாத ஒரு சமயத்தில் நார்மல் பாக்டீரியா எல்லாமே அந்த ஆக்சிஜனை சாப்பிட்டு தான் வளரும். ஆனால் கீழே இந்த ஆக்சிஜன் இல்லாத பொழுது நார்மல் பாக்டீரியா செத்து போயிடும். ஆனால் வேறு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளரும். அதாவது ஆக்சிஜன் இல்லாத தருணத்தில் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளரும். சரிங்களா? அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் ஆனரோபிக் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். ஆனரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ஸ். ஸோ சில மைக்ரோ நுண்ணுயிர்கள் அந்த ஆக்சிஜன் இல்லாத ஒரு நேரத்தில் வளர்றது மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிர்களுடைய பை ப்ராடக்ட், நம்ம மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடு விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சில நுண்ணுயிர்கள் இந்த ஆக்சிஜன் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து அது பார்த்திங்கன்னா நிறைய மீத்தேன் தான் பை ப்ராடக்டாக கொடுக்கும், மீத்தேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு மாதிரியே இந்த மீத்தேனும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரஸான க்ரீன் ஹவுஸ் கேஸ். சரிங்களா? குளோபல் வார்மிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெப்பநிலையை எப்படி கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படுத்துதோ அதே மாதிரி இந்த மீத்தேனும் அதிகப்படுத்தும். இந்த மீத்தேன் ப்ரொடியூசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்போ வளரும்? ஆக்சிஜன் இல்லாத தருணத்தில் வளரும். அப்போ இந்த ரைஸ் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்கிறது கிடையாது.
ஏன்னா தண்ணியில் மூழ்கி இருக்கிறதுனால. அப்போ இங்கே நிறைய குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் வளரும். அந்த நுண்ணுயிர்கள் மீத்தேன் ரிலீஸ் பண்ணும். இந்த ரிலீஸ் ஆகிற மீத்தேன் பபுளாக மேலே வந்துடும். சரிங்களா? பபுளாக மேலே வந்து அது இட் இஸ் கோயிங் டு காஸ் மோர் க்ரீன் ஹவுஸ் கேஸ், மோர் குளோபல் வார்மிங். அது மேலே வந்துட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா வெப்பநிலையை உங்களுக்கு ரொம்பவே அதிகப்படுத்திடும். சரிங்களா? இது வந்து பேடி ஃபீல்டில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். சரி, இதை எப்படி சார்கோல் அட்ரஸ் பண்ணும்? இப்போ சார்கோல் பார்த்திங்கன்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு, அது ஸ்பாஞ்ச் மாதிரி. இப்போ இந்த மணலில் நான் நிறைய சார்கோல் போட்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த மணலில் நிறைய சார்கோல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கலாம், வச்சுக்கோங்க. இந்த சார்கோலில் நிறைய கேப்ஸ் இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி நிறைய ஓட்டையாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஓட்டையாக இருக்கு இல்லையா, அதில் நிறைய ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகியிருக்கும். நிறைய ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகியிருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் தண்ணியில் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம் ஃபீல்டை நீங்கள் வச்சுருந்தாலுமே உங்களுடைய அந்த பயிர்கள் எல்லாமே தண்ணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மூழ்கி இருந்தாலுமே, இந்த இடத்துல ஆக்சிஜன் போகிறது கஷ்டமாக இருந்தாலுமே, இந்த சார்கோல்லையே உள்ள கேப் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி கேப்லலாம் ஆக்சிஜன் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஆக்சிஜன் இருக்கும் பொழுது இந்த ஆனோரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளராது. இந்த ஆனோரோபிக் மைக்ரோப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது வளரணுன்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சார்கோல் யூஸ் பண்ணும் பொழுது கீழே ஆக்சிஜன் கொஞ்சம் லாக் ஆகி இருக்கும். இது என்ன பண்ணும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்றதை தடுக்கும். அது தடுக்கப்பட்டால் இந்த மீத்தேன் ரிலீஸ் ஆகிறதுமே தடுக்கப்படும். அப்போ இதன் மூலியமாகவும் நம்ம க்ரீன் ஹவுஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். மீத்தேன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஃபீல்டில் நைட்ரஸ் ஆக்சைடு கூட ரிலீஸ் ஆகும், அதுவுமே தடுக்கப்படும். ரைட்டுங்களா? ஸோ இதே மாதிரி வெர்டிக்கல் ஃபார்மிங், இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெர்டிக்கல் ஃபார்மிங் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது இது ஒரு மெத்தட். நீங்கள் ஒரு இன்டோரில் ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்ன குடவுனுக்குள்ளேயோ நீங்கள் வந்துட்டு செடி கொடிகளை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங்கிற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு படிக்கட்டு மாதிரி கட்டி அதுக்கு ஒவ்வொரு படிகளையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகளை வளர்ப்பாங்க. பட் இங்கே வளர்க்கும் பொழுது உங்களுக்கு சாயில் மீடியம் தேவை. சரிங்களா? அப்போ நம்ம உடல தொட்டி வளர்க்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் இங்கே நம்ம லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலுமே நிறைய செடி வளர்க்க முடியும். ஸோ அங்கே அந்த சாயிலோடு நீங்கள் சார்கோல், இந்த பயோசாரை சேர்த்து நீங்கள் போடும் பொழுது நல்லாவே இந்த செடிகளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பயோசாரனுடைய இம்பார்ட்டண்ட் யூசஸ். ஒரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட். சரிங்களா? எக்ஸாம்பிள் கேட்கலாம், which among the below are the applications of biochar? சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3. ரைட், மெயின்ஸில் கூட கேட்கலாம், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை பயோசார்னு கேட்கலாம். சரிங்களா? இல்லை கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், எப்படிலாம் கார்பனை வந்து நம்ம கேப்சர் பண்ணி எப்படி கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சில மெயின்ஸில் கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போது பயோசார் மெத்தடாலஜிங்கிறதும் யூசேஜ் ஆஃப் பயோசார் இன் தி ஃபார்ம் ஃபீல்ட், அது கூட நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரி, இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நீங்கள் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றியும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுக்கான ரியல் மோட்டிவேஷன். யூபிஎஸ்சி கண்டென்ட், சீரியஸ் கண்டென்ட், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் தமிழில் புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, டிஎன்பிசி குரூப் 1க்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி, நாளைக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிட் லிஸ்ட் டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.